அனைவருக்கும் வணக்கம். பூவழி கதைகள் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் உற்சவம். 2024 வெளியான ஒரு தெலுங்கு படம். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கல்யாண மண்டபத்தில் கல்யாண பொண்ணுக்கும் பையனுக்கும் கல்யாணம் பிடிக்காம ஓடி போயிடுறாங்க. இதை பொண்ணை விட மாப்பிள்ளை விட ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாமல் மறைச்சிடுறாங்க. அவங்க எதனால் ஓடி போனாங்க, அவங்கள கண்டுபிடிச்சாங்களா, கல்யாணம் பண்ணாங்களான்றது தான் மீதி கதை. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒருத்தர் ரொம்ப நேரமாக முதுகு காய்ச்ச மாதிரி உட்காந்துருக்காருல, இவர் தான் இந்த படத்தோட ஹீரோ அபிமன்யு கிருஷ்ணா. இவர் நம்ம கிருஷ்ணானே வச்சுக்குவோம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகத்துக்கு நாடகன்றது வெறும் பொழுதுபோக்காக இருக்கலாம், ஆனால் எங்கள் குடும்பத்துக்கு தெய்வமே இந்த நாடகம் தான். அதுவும் என்னோடய அப்பாவுக்கு இந்த நாடகம் தான் உயிர்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நாடகம் நடிக்கிறவங்க வேஷம் போட்டுட்டு ஒரு கல்யாண மண்டபத்துக்குள்ளே போகிறாங்க. இவங்க நாடகம் நடிக்கிறதுக்காக வரல, என்னோடய கல்யாணத்தை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. நீங்களும் என்னோடய நாடகத்தை பாருங்கள் அப்படின்னு கிருஷ்ணா சொல்கிறாரு. இப்போ காமிக்கிறவர் கிருஷ்ணாவோட அப்பாவுக்கும் அந்த பொண்ணோட அப்பாவுக்கும் ஒரு குரு மாதிரி சொல்லலாம். ஏன்னா 2 பேரும் நாடகம் நடிக்கிறவங்க தான். அதனால தான் அந்த கல்யாண மண்டபம் ஃபுல்லாக நாடகம் நடிக்கிறவங்களை மட்டும் கூப்பிட்ருக்காங்க. அவர் வரும்போது புலிகேசி படத்தில் வர மாதிரி ராஜாதி ராஜ ராஜ கம்பீர அப்படின்னு சொல்லி அவரை வரவேற்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, முன்னெல்லாம் நாடகம் நடிக்கும்போது ஒன்ஸ் மோர்னு சொல்லி கேட்பாங்க. இப்போல்லாம் நாடகத்தை பார்க்கவே யாரும் வரதில்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. அப்புறம் அவர் பக்கத்தில் கிருஷ்ணர் வேஷம் போட்டவரை பார்த்து கேட்குறாரு, நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு. அதுக்கு அவங்க என்னோடய குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸை இன்ஸ்டால்மெண்ட்டில் கூட என்னால் கட்ட முடியல, என்னோடய வாழ்க்கை ரொம்ப வேதனையாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு நாடக கலைஞன் என்றைக்குமே தோண்டு போகக்கூடாது, நமக்குன்னு நல்ல காலம் பிறக்கும் அப்படின்னு அந்த குரு சொல்கிறாரு. அடுத்தது ராஜா வேஷம் போட்ட ஒருத்தவங்களை காமிக்கிறாங்க. அவர் அந்த குருவை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, இத்தனை நாடக கலைஞர்களை கூப்பிட்டு இந்த கல்யாண மண்டபத்தை நீங்கள் நாடக சபையாக மாற்றிருக்கீங்க, இந்த நாடகம் இது வரைக்கும் இருக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாரு. நாம் இந்த மாதிரி புதுசாக கல்யாணம் பண்ணி வைக்கிறதுனால ஒருவேளை இந்த கல்யாணம் கின்னஸ் புக்கில் வருமான்ற மாதிரி அந்த குரு கேட்குறாரு. அடுத்து ஐயர் வரதை காமிக்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, வழக்கமாக கல்யாணத்துக்கு சொந்தக்காரங்க தான் கூப்பிடுவாங்க, ஆனால் நீங்கள் நாடகம் நடிக்கிறவங்கள கூப்பிட்ருக்கீங்க. இங்கே நடக்கிறது நாடகம்னு நினச்சி என்னோடய பேமெண்ட்லாம் நீங்கள் கையை வைக்கக்கூடாது. நான் கல்யாணத்துக்கு மந்திரம்லாம் கரெக்டாக சொல்லிவிடுவேன், நீங்களும் சொன்ன மாதிரி பேமெண்ட் கொடுத்துடணும் அப்படின்னு அந்த ஐயர் கேட்குறாரு. அதுக்கு அந்த குருவும் சரின்னு சொல்கிறாரு. அடுத்து கிருஷ்ணாவோட அப்பாவை காமிக்கிறாங்க. அவர் பிரகாஷ் ராஜ் தான். அவரும் அவரோட குடும்பமும் வந்தவங்களுக்கு வணக்கம் சொல்கிறாங்க. கிருஷ்ணாவோட அப்பாவை பார்த்து அந்த ராஜா வேஷம் போட்டிருக்காருல, அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சிவன் வேஷம் போட்டு ஆடும்போது அந்த சிவனே இறங்கி ஆடின மாதிரி இருக்கும், நீங்கள் சிவதாண்டவம் ஆடுறதை பார்க்கறதுக்காகவே நான் அடிக்கடி நாடகம் பார்க்க வருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது கிருஷ்ணாவோட அப்பாவும் ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு, இப்போல்லாம் முன்ன மாதிரி யாரும் நாடகத்தை விரும்பி பார்க்கறதில்லன்னு சொல்கிறாரு. அப்படியெல்லாம் நீ சொல்லாத, இந்த கார்ப்பரேட் கம்பெனிக்காரன் பழைய நாடகத்தெல்லாம் திருப்பி புதுசாக போட போகிறானா, கண்டிப்பாக அதில் நம்மளாம் நடிப்போம், நமக்கு ஒரு புது வாழ்வு காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லி அந்த குரு சொல்கிறாரு. அடுத்து பொண்ணோட அப்பாவை காமிக்கிறாங்க. அவர் வேறு யாரும் இல்லை, நாசர் தான். அவரோட தம்பியாக இந்த படத்தில் பப்ளு நடிக்கிறாரு. அவர் எல்லாருக்கும் வணக்கம் வச்சுட்டே குருவோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு. பையனோட அப்பா ஒரு ஹீரோ கேரக்டர் மாதிரியும், பொண்ணோட அப்பா ஒரு வில்லன் கேரக்டர் மாதிரி தான் மேடையில் பண்ணுவாங்க. அந்த ராஜா பொண்ணோட அப்பாவை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ராவணன் வேஷம் போட்டு மேடையில் வரும்போது என்னோட நரம்பெல்லாம் புடைச்சி ரத்தம் கொதிக்கும்ன்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படி உனக்கு பிபி வந்துடுச்சுன்னு அர்த்தம்னு சொல்லி அந்த குரு சொல்கிறாரு. பொண்ணோட அப்பா குரு கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நீங்களும் நாங்களும் ரத்த சம்மந்தம் கிடையாது, இருந்தாலும் என்னோட பொண்ணு கல்யாணத்தை உங்கள் பொண்ணு கல்யாணம் மாதிரி நடத்துகிறீங்க, நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்கன்னு சொல்கிறாரு. அதெல்லாம் பரவாயில்ல, என் மேலே நீங்கள் எவ்வளோ மரியாதை வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், நான் போய் வர கெஸ்ட்டை ரிசீவ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு குரு கிளம்பிடுறாரு. அப்புறம் எல்லோரும் கல்யாண வேலையை பார்க்க கிளம்பிடுறாங்க. அடுத்ததாக நாரதர் வேஷம் போட்டு ஒருத்தவங்களை காமிக்கிறாங்க. அவரை பார்த்து ஐயர் இவன் நாரதர் மாதிரி வேஷம் மட்டும் போட்டு வரல, இவன் நிஜமாவே நாரதர் தான், இவங்கிட்டேருந்து இந்த கல்யாணத்தை நம்ம எப்படியாவது காப்பாற்றணும், இல்லைனா நம்ம பேமெண்ட் கட் ஆகிடும் அப்படின்னு அவங்க கூட உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்காரு. அடுத்த பொண்ணு வீட்டுக்காரங்களும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் மாற்றி மாற்றி அவங்க நடித்த நாடகத்தோட வசனத்தை பேசி நீ பெரியாளா நான் பெரியாளான்ற மாதிரி போட்டி போட்டுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் 2 வீட்டு சைடுமே சண்டை பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஐயர் என்ன பண்ணுறாரு, அவர் எழுந்து நாடகம் நடிக்கிறவங்க மாதிரி அழகாக வசனம் பேச ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்த எல்லாத்துக்குமே ஒரே ஆச்சரியந்தான். அப்புறம் அவங்க எல்லோரும் சேர்ந்து கைத்தட்டவும் ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே பொண்ணோட அப்பாவும் பையனோட அப்பாவும் எதுக்கெல்லாம் நின்றுட்டுருக்கீங்க உட்காருங்கன்னு சொல்லி உட்கார வைக்கிறாங்க. கிருஷ்ணாவோட ரூமுக்கும் அப்புறம் அந்த பொண்ணோட ரூமுக்கும் போய் பார்க்கும்போது 2 பேத்துக்கும் இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிட்டாங்க. இதுக்கு இடையில் கல்யாண பொண்ணு ஓடி போனதை மட்டும்தான் அந்த நாரதர் கேட்டுறாரு. 2 குடும்பத்தில் இருக்கவங்களும் கல்யாணம் நடத்துறதுக்கு இன்னும் டைம் இருக்குது, அதுக்குள்ளே நாம் அவங்கள போய் பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா தராங்க. சரி, இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி 2 குடும்பமும் சத்தியம் பண்ணுறாங்க. நாரதர் அங்கேருந்து நேராக ஒரு மயக்க பிடிச்சி கல்யாண பொண்ணே ஓடி போயிடுச்சு, இனிமேட்டு இந்த கல்யாணமே நடக்காது, எல்லோரும் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. எல்லாரும் எழுந்து போகிறத பார்த்து நாரதருக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது.
சிரிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா யாருமே போல எல்லாரும் உட்காந்துருக்காங்க. அப்போ தான் நாரதருக்கு தெரியுது இதெல்லாம் ஒரு கனவுன்னு. கனவா இருந்தா என்ன, இப்போ நம்ம சொல்லிடலாம்னு நெனச்சு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவரால சொல்ல முடியல. அவருக்கு குரலே வரல. நாரதர் வந்து ஐயர்கிட்ட என்னால பேச முடியலன்னு சொல்லி சைகையிலே சொல்றாரு. அதெல்லாம் எனக்கு தெரியும். உனக்கு ஜூஸ்ல மருந்து கலந்து குடுத்து உன்ன பேசாம பண்ணதே நான் தான் சொல்லி ஐயர் சொல்றாரு. கல்யாண பொண்ணு ஓடி போயிடுச்சுன்னு சொல்லி நாரதர் சைகையிலே சொல்ல வராரு. ஆனா அந்த ஐயர் வந்து கல்யாணத்த நிறுத்த பார்க்குறியான்னு சொல்லி அடிச்சிடுறாரு. அதே மாரி மாப்பிள்ளை வீட்லயும் போய் பொண்ணு ஓடி போச்சுன்னு சொல்லி சைகையிலே சொல்றாரு. கல்யாண மாப்பிள்ளை ஓடி போன விஷயம் நாரதருக்கு தெரிஞ்சிச்சுன்னு நெனச்சு அவங்களும் நாரதரை போட்டு அடிக்கிறாங்க. நாரதர் நேரா பொண்ணு வீட்டுக்காரங்கள்ட்ட போய், "நீங்க என்ன பேசுனீங்களோ அத நான் ஒட்டு கேட்டேன். கல்யாண பொண்ணு மண்டபத்துல இல்ல, ஓடி போச்சு. இத நான் எல்லார்கிட்டயும் சொல்லுவேன்னு" சொல்லி சைகையிலே சொல்றாரு. அவங்களும் பலார்னு ஒரு அடி விட்டு, "இத நீ சொன்னா நீ உயிரோடவே இருக்க மாட்டேன்னு" சொல்லி மிரட்டி விட்டுர்றாங்க. பொண்ணோட அப்பாவுக்கும் பையனோட அப்பாவுக்கும் என்ன பண்ணுறதுனே புரியல. அப்போ கிருஷ்ணா வந்து, "இத்தனைக்கும் காரணம் நான் தான். நான் எதனால ஓடி போனேனான்னு" சொல்லி ஃப்ளாஷ்பேக் ஆரம்பிக்குது. இவர் தான் இந்த படத்தோட ஹீரோ கிருஷ்ணா. அப்படியே ஹீரோ இன்ட்ரொடக்ஷன் சாங்கும் வருது. கிருஷ்ணா வீட்டுக்குள்ளே வரும்போது அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, "வேலை இருக்கிறவங்க கூட சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துருவான்டா. ஆனால் வேலை இல்லாத நீ வீட்டு பக்கமே வரமாட்டேன்னு" சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. "சரிம்மா, தோசை சுடுற வேலையை பாரும்மான்னு" சொல்லிட்டு கிருஷ்ணா அவங்க அப்பாவை பக்கம் போயிடுறான். கிருஷ்ணாவோட அப்பாவும் ஏதாவது ஒரு வேலைக்கு போடான்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாரு. அது கிருஷ்ணாவும் சரி சரி சொல்லி மழுப்பிட்டுருக்கான். அடுத்து ஹீரோயின் வீட்டில் நாடகத்தை காலையிலேயே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது தூங்கிட்டு இருக்க ஹீரோயினுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின், பேர் ரமா. ரமா எழுந்து வந்து, "எதுக்கு காலையிலே கத்திட்ருக்கீங்க? எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக தூங்க விடுறீங்களான்ற" மாதிரி கத்திட்ருக்காங்க. அதுக்கு ரமாவோட அப்பாவும், "நான் அந்த மரத்துக்கடியில் வேணால் கட்டில் போட்டு தரேன், நிம்மதியாக தூங்குன்னு" சொல்லுவாங்க. நிம்மதி அதெல்லாம் எப்பயோ போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரமா ரூம்குள்ளே போகும்போது அவங்க அம்மா வந்து, "கோயிலுக்கு வரேன்னு சொன்னல, கிளம்புன்றாங்க." "சரிம்மா வரேன்னு" சொல்லி ரமா சொல்கிறாங்க. கோயிலுக்கு வெளில இருந்து ரமா கூட நிறைய பேர் வந்து சாமி பாட்டு பாடிக்கிட்டே உள்ளே போகிறாங்க. அதே கோயிலுக்கு வெளில தான் கிருஷ்ணாவும் கிருஷ்ணாவோட அம்மாவும் நிற்கிறாங்க. "நான் குளிக்கவே இல்லைம்மா, நீ போய் சாமி கும்பிடுமான்னு" சொல்லி கிருஷ்ணா சொல்கிறான். அதுக்கு அவங்க அம்மா வந்து, "எங்கே இருந்தாலும் சாமி கும்பிட்டா மட்டும் போதுன்னு" சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. அப்போ அங்கே பாட்டு பாட்டே வந்து ரமாவோட முகத்தை கிருஷ்ணா பார்க்கலான்னு நினைக்கும் போது தான் புகை வந்து மறைச்சிருது. இருந்தாலும் கிருஷ்ணா அந்த பொண்ணோட முகத்தை எப்படியாவது பார்க்கணுன்னு நினைக்கிறான். ஆனால் புகை மறைச்சிருது, சரியாக தெரியல. கிருஷ்ணாவோட வீட்டில் வந்து ஒருத்தர் விஸ்வாமித்ரன் டைலாகை வசனத்துக்கு ஏற்ற மாதிரி பாடாமல் அவர் வேறு மாதிரி பாடியிருப்பார். இதை பார்த்த கிருஷ்ணாவோட அப்பாவும் இதை மாதிரி பாடக்கூடாதுன்னு சொல்லி அழகாக வசனம் பேசி நடிச்சும் காமிப்பார். அங்கே இருந்தவங்க, "உன்னோட ராகமும் பாவனையும் சூப்பராக இருக்குன்னு" சொல்லி பாராட்டுறாங்க. ஆனால் கிருஷ்ணாவோட அப்பாவும், "ராகமும் இல்லை, பாவனையும் இல்லை, விஸ்வாமித்ரன் டைலாகில் இருக்க பவர், அதை நம்ம உள்வாங்கி படிக்கணும்" அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து மாயா பஜார் நாடகத்துக்கு டைலாக்லாம் பேசி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஒருத்தர் வந்து, "ஸ்டேஜ் ரெடியாக இருக்குது, ஷோ ஆரம்பிக்கலாமா?" அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த மந்திரவாதி வேஷம் போட்டிருக்கவர் வந்து, "எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு" சொல்லி கேட்க, அவரும் 13 பேர் வந்திருக்காங்கன்னு சொல்கிறாரு. 13 பேர் தானா அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணுறாரு. நாடகத்தில் 2, 3 சீன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மந்திரவாதி வேஷம் போட்டிருக்கவர் என்ன பண்ணுறாருன்னா, யாருக்கும் தெரியாமல் விஷம் எடுத்து குடிச்சிடுறாரு. அதை இன்னொருத்தர் பார்த்துட்டு எல்லாத்தையும் கூப்பிட்றாரு. "விஷம் எடுத்து குடிச்சிட்டாங்க, எல்லோரும் வாங்கன்னு" சொல்லி கூப்பிட்டுட்ருக்காரு. குரு கிட்டேயும் போய் இதே மாதிரி ஒருத்தவங்க விஷம் குடிச்சிட்டாங்கன்னு சொல்ல அவரும் வராரு. குரு வந்து மந்திரவாதி கிட்ட என்ன கேட்குறாருன்னா, "உனக்கு என்ன பைத்தியமா? எதுக்காக விஷம் குடிச்சேன்னு" சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த மந்திரவாதி வந்து, "பைத்தியம்தான், குடும்பத்து மேலே பைத்தியம், பிள்ளைங்க மேலே பைத்தியம். என்னால் என் குடும்பத்துக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, அதனால தான் நான் செத்து போயிடலான்னு நினச்சேன்" அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறத கேட்டு எல்லாருமே அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கிருஷ்ணாவோட அப்பாவும் வந்துடுறாரு. இதே மாதிரி மருந்து குடிச்சிட்டாங்கன்னு சொன்னவொடனே வாந்தி எடுக்க மருந்து எடுத்துட சொல்லியிருக்காரு. கிருஷ்ணாவும் அங்கே ஓரமாக நின்று இதெல்லாம் நடக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கான். அப்போ குரு என்ன பண்ணுறாருன்னா, மந்திரவாதியோட விகு கழட்டி இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுத்து, "நீ போய் மந்திரவாதியாக நடி, ஷோ நிற்கக்கூடாதுன்னு" சொல்லி அமுச்சு வச்சிடறாரு. வந்திருக்கிறது 13 பேர் தான். அவங்க நினச்சிருந்தா ஒருத்தவங்க மருந்து குடிச்சிட்டாங்க, இப்போ ஷோ நடக்காதுன்னு சொல்லி அவங்க நிறுத்திருக்கலாம். இருந்தாலும் அவங்க தொழிலுக்கு உண்மையாக இருக்கிறத இதில் காட்டுறாங்க. வேறு ஒருத்தர் மந்திரவாதி விஷம் போட்டு ஸ்டேஜில் நடிச்சிட்டு இருக்காரு. விஷம் குடிச்சவரை வாந்தி எடுக்க வச்சு எப்படியாவது காப்பாற்றிடுறாங்க. இதை கிருஷ்ணா பார்த்துட்டு தான் இருக்கான். அப்போ கிருஷ்ணாவோட அப்பா வந்து குருக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, "இந்த நாடகத்துறையில் நம்ம பிறந்துட்டு காசுக்கோசரம் வேலை பார்க்காம கலைக்கோசரம் நம்ம வேலை பார்த்துட்ருக்கோம். நம்மளால் வேறு வேலைக்கும் போக முடியலன்னு" சொல்லி ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. கிருஷ்ணாவோட அப்பா ஃபீல் பண்ணுறதை பார்த்துட்டு கிருஷ்ணாவும் ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். அதுக்கப்புறம் கிருஷ்ணா வந்து, "நம்ம வீட்டை விட்டு கொஞ்ச நாளைக்கு தனியாக இருப்போம்னு" சொல்லிட்டு வீட்டை விட்டே கிளம்பிடுறான். கிருஷ்ணா வந்து ஒவ்வொரு ஊராக தங்கி நாடகத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கான். அதே ஊரில் தான் ரமாவும் ஆஃபீஸ் ட்ரிப் வந்திருக்காங்க. ஆனால் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இது வரைக்கும் பார்த்துக்கல. அப்போ ஒருத்தர் வந்து கிருஷ்ணாவை ஒரு தாத்தா வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு, "அபிமன்யு நாராயணா, ரொம்ப பெரிய ஆர்டிஸ்ட் அவரோட பையன்தான் இவருன்னு" சொல்லி அறிமுகப்படுத்துகிறாரு. அந்த தாத்தா வந்து, "அவரோட பையனா நீ? எனக்கு அவரோட நாடகம்னா ரொம்ப பிடிக்கும்ப்பான்னு" சொல்கிறாரு. "நான் சாகிறதுக்குள்ளே உங்கள் அப்பா நாடகத்தை ஒரு தடவையாவது பார்க்கணுன்னு" அந்த தாத்தா சொல்ல அது கிருஷ்ணாவும் ஃபீல் பண்ணுவார். அன்றைக்கி நைட்டு வந்து கிருஷ்ணா ஒரு மலையில் டென்ட் போட்டு தங்கியிருக்காரு.
அப்போ லேப்டாப் ஆன் பண்ணும்போது அந்த ஸ்க்ரீனில் சிவன் தான் இருக்கார். சிவனை பார்த்து என்ன கேட்குறாருன்னா, நாடகம் நடிக்கிறவங்களாம் பாவம்ப்பா, எதுக்கு அவங்கள்ட்ட போய் உன்னோட நாடகத்தை காமிக்கிற, அவங்கள்ட்ட கொஞ்சம் கருணை காட்டுப்பான்ற மாதிரி சொல்கிறாரு. கிருஷ்ணா இருக்க இடத்துக்கு பக்கத்தில் தான் ரமாவும் டென்ட் போட்டிருக்காங்க. அவங்க பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு ஜாலியாக இருக்கிறாங்க. அப்போ ரமா வந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்க கிருஷ்ணாவை பார்த்துட்டு, இப்படி யாருமே இல்லாமல் தனியாக உட்காந்து ஃப்யூச்சர் பற்றி யோசிக்கிறது எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ ரமாவுக்கு அவங்க பாஸ் கால் பண்ணுறாங்க. அவங்க பாஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஷார்ட் டைமில் வந்து ப்ராஜெக்ட் ஃபினிஷ் பண்ணதுனால லாங் டேர்ம் ப்ரமோஷன் தரேன், உங்கள் டீம் எல்லாத்தையும் நான் ரியல் லைஃப் தேட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க. ஆனால் ரமாவோட ஃபேஸ் கொஞ்சம் டல்லாக இருக்கிறதுனால கூட இருக்கவங்க கேட்குறாங்க, என்ன மேடம் உங்களுக்கு சந்தோஷமாக இல்லைன்னு கேட்கும்போது, அதுக்கு ரமா வந்து வீட்டில் தான் நாடகத்தை போட்டு சாவடிக்கிறாங்க, இப்போ எனக்கு ஆஃபீஸ்லேயே நாடகமான்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த சைடு கிருஷ்ணா வந்து சிவன் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, என்னோட போரிங்கான லைஃப்பில் எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு. அடுத்த நாள் காலையில் விடிஞ்சிருது. அவங்க 2 பேரும் இப்போ எங்கே இருக்காங்கன்னா கேரளாவில் தான் இருக்கிறாங்க. அந்த ஊரில் ஏதோ ஃபங்க்ஷன்றதுனால எல்லோரும் மேலே கலர் பூசிகிட்ருக்காங்க. அப்போ ஒரு பிரிட்ஜில் கிருஷ்ணாவும் ராமாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆப்போசிட் சைட்லேருந்து ஓடி வந்துட்டுருக்காங்க. ஏன்னா அவங்கள கலர் பூசுறதுக்கு துரத்திட்டுருக்காங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்தில் ஓடி வரும்போது ரமா என்ன பண்ணுறாங்க, கிருஷ்ணாவோட கையில் இருக்க மாஸ்க்கை பிடுங்கிட்டு ஓடிடுறாங்க. கிருஷ்ணா வந்து அந்த மாஸ்க் என்னதுன்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ரமாவும் மாஸ்க் போட்ட மூஞ்சோட திரும்பி பார்த்து சாரின்னு சொல்கிறாங்க. அப்போ கூட ரமாவோட ஃபேஸை கிருஷ்ணா பார்க்கவே இல்லை. கிருஷ்ணா வந்து அந்த மாஸ்க் போட்ட பொண்ணை தேடிக்கிட்டே அந்த அருவியோட உச்சிக்கு போயிடுறாங்க. ஆனால் ரமா வந்து அந்த அருவியோட அடிவாரத்தில் உட்காந்துருக்காங்க. கிருஷ்ணா வந்து அந்த அருவியோட உச்சியிலிருந்து என்கிட்டேருந்து மாஸ்க் எடுத்துகிட்டு போனால் அந்த மாயமான பொண்ணு யாருன்னு சொல்லி கத்துறாரு. அது நான் தான் சொல்லி ரமா கீழே இருந்து கத்துறாங்க. நான் உன்னை பார்க்கணுன்னு சொல்லி கிருஷ்ணா கத்த, அதுக்கு ரமா வந்து எதுக்குன்னு கேட்குறாங்க. நான் நேற்று நைட்டு சிவன்கிட்ட எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும்னு கேட்டேன், அது நீ தான், ஐ லவ் யூன்னு சொல்லி கத்திட்டுருக்காரு. என்னை இம்ப்ரெஸ் பண்ணால் நம்ம கண்டிப்பாக பார்க்கலான்னு சொல்லி ரமா கத்துறாங்க. அதுக்கு கிருஷ்ணாவும் ஒரே நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு. அங்கே இருக்க கலர்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த அருவியில் ஃபஸ்ட்டு ஹைலைட்டர் வர மாதிரி ஒரு கலர் கொட்டுறாரு. அதுவும் கரெக்டாக வந்துடுது. நெக்ஸ்ட்டு ஹார்ட் இன் ஷேப் வர மாதிரி ரெட் கலர் கொட்டுறாரு. அதுவும் அழகாக வந்துடுது. அடுத்தது யூ வர மாதிரி கலர் கொட்டுறாரு. அதுவும் கரெக்டாக வந்துடுது. அதுக்கு ரமா வந்து, நான் உன்னை இம்ப்ரெஸ் தானே பண்ண சொன்னேன், நீ எனக்கு ஷாக் கொடுக்குறியேன்னு சொல்லி கேட்குறாங்க. ப்ளீஸ் நான் உன்னை இப்போயாவது பார்க்கணுன்னு சொல்லி கிருஷ்ணா கெஞ்சிட்டாங்க. அதுக்கு ரமாவும் சரி ஓகே, நான் கீழே தான் இருப்பேன், நீ வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. கிருஷ்ணாவுக்கு ஒரே சந்தோஷம்தான். ரமா வந்து கிருஷ்ணாவோட ஃபேஸை பார்த்துருக்காங்க. ஆனால் கிருஷ்ணா வந்து ரமாவோட ஃபேஸில் மாஸ்க் போட்டுட்டு இருந்ததுனால பார்க்க முடியல. கிருஷ்ணாவோட கெட்ட நேரம் அவர் ஓடி வரும்போது தடுக்கி விட்டு விழுந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. ரமாவும் ரொம்ப நேரமாக கிருஷ்ணாவை பார்க்கறதுக்கோசரம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதே டைமில் கிருஷ்ணாவோட அப்பாட்ட அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒருத்தன் வந்து, நான் விப்ரோவில் வேலைக்கு போயிட்டேன்னு சொல்லி சொல்கிறான். அப்படியாப்பா, அப்போ என் பையனுக்கும் கொஞ்சம் வேலை வாங்கி கொடுப்பான்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவனும், சரி அங்கிள் நான் கண்டிப்பாக பண்ணுறேன், இந்த வாரம் இன்டர்வியூ வருது, அட்டன் மட்டும் பண்ண சொல்லுங்கள், மற்றதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். கிருஷ்ணாவோட அப்பா வந்து கிருஷ்ணாவுக்கு ரொம்ப நேரமாக ஃபோன் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காரு. ஆனால் அவன் தான் மயக்கம் போட்டு விழுந்துட்டான்ல, அட்டன் பண்ணவே இல்லை. ஒரு வழியாக கிருஷ்ணாவுக்கு மயக்கம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க அப்பா ஃபோன் பண்ணுறத கூட எடுக்காமல் அந்த பொண்ணை பக்கம் கொடுக்கணுன்னு ஓடுறாரு. ஆனால் அங்கே ரமாவை கூட வந்தவங்கெல்லாம் பஸ்ஸு ரொம்ப நேரம் உனக்காக தான் வெயிட் பண்ணுதுன்னு சொல்லி ரமாவை அழைச்சிட்டு போயிடுறாங்க. கிருஷ்ணா வந்து சுற்றி முற்றி நல்லா தேடி பார்க்குறாங்க. ஆனால் ரமாவை பார்க்கவே முடியல. அடுத்த நாள் ரமா வந்து தனியாக ஷாப்பிங் போயிட்டு வரும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எந்த போட் ஹவுஸில் இருக்கீங்க, நம்பர் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அங்கேருந்து 4-5 பேர் வந்து, நான் போய் அந்த போட் ஹவுஸ் கூட்டிகிட்டு போய் விடுறேன்னு சொல்லி ரமாவோட கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. அதுக்கு ரமா வந்து அவங்கள அடிச்சுட்டு ஓடிடுறாங்க. ரமா வந்து ஒரு போட் ஹவுஸ்குள்ளே ஓடி வந்து மேலே ஏறும்போது அங்கே கிருஷ்ணா வந்து திரும்பி நின்று செல்ஃபி எடுத்துகிட்ருக்காரு. அந்த செல்ஃபியை ஜூம் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, ரமாவோட பேக்கில் இருக்க மாஸ்க்கை பார்த்துடுறாரு. இன்றைக்கி எப்படியாவது அந்த பொண்ணை பார்த்துடணுன்னு சொல்லிட்டு அவரும் மேலே போகிறாரு. அப்புறம் என்ன, ஹீரோயின் பிரச்சனையில் இருந்தால் ஹீரோ வந்து ஃபைட் பண்ணி காப்பாற்றணும், அதுதான் இங்கே நடக்குது. அப்போ கூட கிருஷ்ணாவால் ரமாவோட ஃபேஸை பார்க்க முடியல. அவங்க 4-5 பேருக்கு பின்னாடி நிற்கிறதுனால அவங்க ஃபேஸ் வந்து சரியாகவே தெரியல. கிருஷ்ணா வந்து ஒவ்வொருத்தரையும் அடித்து வெளியே தூக்கி போட்டுட்ருக்காரு. கடைசியாக ஒருத்தன் கிருஷ்ணாவோட தலையிலே அடிச்சிடுறான். இருந்தாலும் அவனையும் அடித்து வெளியே தூக்கி போட்டதுக்கப்புறம் கிருஷ்ணாவோட கெட்ட நேரம் ரமாவோட ஃபேஸை பார்க்காமலே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. கிருஷ்ணாவை தூக்கிட்டு போய் ரமா தான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு கிருஷ்ணா கண் முழிக்கிறதுக்குள்ளேயே கிளம்பிடுறாங்க. கிருஷ்ணா கண்ணு முழிச்சதும் அவங்க அப்பா கிட்டேருந்து கால் வருது. அட்டன் பண்ணி, அப்பா எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறான். இது வரைக்கும் நான் நல்லா தான் இருக்கேன், கிளம்பி சீக்கிரமாக வீட்டுக்கு வான்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாரு. கிருஷ்ணா வீட்டுக்கு போனதும் அவங்க அப்பா வந்து வேலை கிடைச்சிதான்னு கேட்குறாரு. இல்லைன்னு சொல்கிறான். நீ எப்பயாவது வேலை கிடச்சிச்சின்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லுவேன்னு நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம், ஆனால் ஒரு நாள் அது மாதிரி நீ சொன்னதே இல்லை. உனக்கு இன்னும் 1 வாரம் தான் டைம், அது கூட வேலையோடு இந்த வீட்டுக்கு வரதா இருந்தால் வா, இல்லைன்னா வராதுன்னு சொல்லி அவனோட பேக்கை தூக்கி கிடாச்சிடுறாரு.
கிருஷ்ணாவோட அப்பா உள்ளே வந்து எப்படி இருந்துச்சு என் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க ஒய்ஃப் வந்து ஆஸ்கார் லெவல் பெர்ஃபார்மன்ஸ் தான், அவன் உண்மைன்னு நினச்சி போயிட போகிறான், அவனை கூப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க வெளியே வரத்துக்குள்ளேயே கிருஷ்ணா கிளம்பிடுறான். அது கிருஷ்ணாவோட அப்பாவும் இது உண்மைன்னு நினச்சி அவன் வேலையோட வந்தால் சந்தோஷம் தானேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாரு. கிருஷ்ணா அவன் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து தண்ணி அடிச்சுட்டு உளறிட்டு இருக்கான். என்னை வீட்டுக்குள்ளேயே சேர்க்கல, வந்தால் வேலையோட வான்னு சொல்கிறாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுறான்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவன் ஃப்ரெண்டும் நான் உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுன்னா நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுன்னு சொல்லி கேட்குறான். நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், எங்கள் 2 பேர் வீட்லையுமே நாங்கள் லவ் பண்ணுறது பிடிக்கவே இல்லை, எங்களுக்கு வேறு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க, நீ தான் எப்படியாவது ஹெல்ப் பண்ணி எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி கேட்குறான். சரி நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி கிருஷ்ணாவும் ஒத்துக்கிறான். அவன் ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான்னா, பொண்ணோட ஃப்ரெண்டு வந்து பொண்ணை தூக்க ஹெல்ப் பண்ணணும், அவங்கள்ட்ட நம்ம ஃபோன் பண்ணி பிளான் மட்டும் சொன்னால் போதும், அவங்க கரெக்டாக பண்ணிவிடுவாங்கன்னு சொல்கிறான். அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு வேறு யாரும் இல்லை, ரமா தான். ஃப்ரெண்டு வந்து ரமாவுக்கு கால் பண்ணி கிருஷ்ணா கிட்ட கொடுக்குறான். கிருஷ்ணா வந்து ஃபோன் வாங்கி ஹலோ சார்னு சொல்கிறான். அதுக்கு ரமா வந்து நான் வந்து சார்லாம் இல்லை மேடம் சொல்கிறா. அப்புறம் கிருஷ்ணா என்ன பிளான்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆனால் அது நமக்கு என்னென்னு காட்டல. கிருஷ்ணாவோட ஃப்ரெண்டு கல்யாணத்தப்ப அவனை கூட்டிகிட்டு ஓடி வந்துட்டு இருக்கும்போது எதிர்த்தாப்புல 4 பேர் அடிக்க வராங்க. அவங்கள பார்த்து கிருஷ்ணா வந்து கையெல்லாம் முறுக்கிட்டு அடிக்க போகிற மாதிரி நிற்கிறான். இதை பார்த்து அவன் ஃப்ரெண்டு வந்து என் நண்பன் பட்டையை கிளப்ப போகிறான் பாருன்ற மாதிரி தலையில் துண்டை கட்டிட்டு ரெடியாக நிற்கிறான். ஆனால் கிருஷ்ணா வந்து சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி போய்ட்றான். அவன் ஃப்ரெண்டு பின்னாடியே நில்றான்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டுருக்கான். கிருஷ்ணா ஓடி வரும்போது ஒரு கார் முன்னாடி பணத்தை போட்டு ஓடிடுறான். அவன் ஃப்ரெண்டு பின்னாடியே வந்து அந்த நோட்டை எடுக்கும்போது காருக்குள்ளே இருந்தவன் கதை திறக்க அந்த டோர் இடித்து அவன் ஃப்ரெண்டு முன்னாடி போய் விழுந்துடுறான். அதே டோர் இடித்து பின்னாடி வந்தவங்களும் கீழே போய் விழுந்துடுறாங்க. கிருஷ்ணா ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரமா வந்து கால் பண்ணுறா. என்ன பிளான் உன் பிளான் எல்லாம் சொதப்பிடுச்சின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கா. அது கிருஷ்ணா வந்து என்ன பண்ணுறது மேடம், ஃப்ரெண்டோட மேரேஜ் ரிஸ்க் ஆகிடுச்சு, அதான் பிளான் கொஞ்சம் சொதப்பிடுச்சின்னு சொல்கிறான். இப்போ கூட ஒன்று கெட்டு போகல, நீங்கள் 2 பேரும் நேராக திருப்பதிக்கு வந்துடுங்க, நாங்களும் ஹைதராபாத்லேருந்து திருப்பதிக்கு வரோம், ரயில்வே ஸ்டேஷனில் மீட் பண்ணலாம் அப்படின்னு கிருஷ்ணா சொல்கிறான். ஃபோனை வைன்னு சொல்லி ரமா கோவமாக சொல்ல அது கிருஷ்ணா வந்து பை த வே உங்கள் வாய்ஸ் வந்து கோவமாக இருந்தாலும் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குன்னு சொல்கிறான். ரமா திட்டிக்கிட்டே ஃபோனை வச்சிடுறா. ரமாவும் அந்த பொண்ணும் சொன்ன மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் வந்துடுறாங்க. ரமா வந்து நான் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வரேன், நீ அதுக்குள்ளே அவங்களுக்கு கால் பண்ணுன்னு சொல்கிறா. அதுக்குள்ளே அந்த பொண்ணோட அண்ணாங்க வந்து என்னோட தங்கச்சி நீ தூக்கிட்டு வந்துட்டல, இப்போ நான் உன்னை தூக்கிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். பிடிக்காத கல்யாணத்தை யாருக்கு பண்ணி வச்சாலும் அவங்க ஓட தான் செய்வாங்கன்னு சொல்லி ரமா சொல்கிறா. கிருஷ்ணாவும் கிருஷ்ணாவோட ஃப்ரெண்டும் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே வராங்க. அப்போ அவன் ஃப்ரெண்டு வந்து அவன் லவ்வரோட அண்ணன் மிரட்டிட்டு இருக்கிறத பார்த்துட்றான். கிருஷ்ணா வந்து அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட எனக்கு வேலை கிடச்சிருமாடான்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். அதுக்கு அவன் ஃப்ரெண்டு வந்து நீ அந்த பொண்ணை காப்பாற்றினா தான் உனக்கு வேலை, அவங்க தான் உனக்கு வேலை போட்டு தர போகிறாங்கன்னு சொல்கிறான். அப்படின்னா அவங்கள நான் கண்டிப்பாக காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டு மங்கிக்குள்ளே அவனை போட்டு வந்து அங்கே இருக்க ஒருத்தனை அடிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ வந்து ரமா தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அதுக்கு வந்து கிருஷ்ணா வந்து நீங்கள் ஒன்றும் தேங்க்ஸ் சொல்ல வேணாம், நீங்கள் எனக்கு வேலை கொடுத்தீங்கன்னா நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்கிறான். ஒரு வழியாக ஃபைட் முடிஞ்சதுக்கப்புறம் கிருஷ்ணா வந்து மங்கிக்குள்ளே கழட்டுறாங்க. அப்போ ரமாவுக்கு வந்து தெரியுது இவன் தான் நம்ம காலையில் போய் சொன்னவன்னு தெரியுது, இருந்தாலும் அவங்க வெளில காட்டிக்கல. கல்யாணம் முடிஞ்சு ரிட்டன் ட்ரெயினில் வரும்போது கிருஷ்ணாவுக்கு வேலை வேணும்னு கிருஷ்ணாவும் கிருஷ்ணாவோட ஃப்ரெண்டும் ரமா கிட்ட கெஞ்சிட்ருக்காங்க. அந்த பொண்ணும் பார்க்க பாவமாக இருக்குது, வேலை கூட ரமான்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு வந்து ரமா வந்து ரீல் லைஃப் தேட்டர் மேனேஜ்மெண்ட்டில் வந்து ஒரு வேக்கன்சி இருக்குது, இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணேன், வேலை கிடைச்சா உன்னோட அதிர்ஷ்டம், வேலை கிடைக்கலனா அது கம்பெனியோட அதிர்ஷ்டம்னு சொல்லிடுறா. கிருஷ்ணாவோட அப்பா வந்து மகாபாரத்தில் ஒரு பீமன் மாதிரி கம்பீரமாக டைலாக் பேசிகிட்டே வந்து அவங்க ஒய்ஃப் கிட்டே இப்படி உப்புமா கிண்டி தெரியுன்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ கிருஷ்ணா உள்ளே வந்து நான் வேலை வாங்கிட்டேன்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் ஆர்டரை எடுத்து நீட்டுறாரு. அப்புறம் என்ன எல்லோரும் கேசரி செஞ்சு கிருஷ்ணா வேலை வாங்கி செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. கிருஷ்ணாவோட அப்பா வந்து உனக்கு வேலை கிடைச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், அடுத்து உனக்கு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்கிறாரு. கல்யாணத்துக்கு எதுக்குப்பா பொண்ணெல்லாம் பார்த்துட்டுன்னு கிருஷ்ணா கேட்க அதுக்கு அவங்க அப்பா வந்து இப்போ என்ன சொல்ல வர, கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்கலான்றியா பொண்ணு பார்த்துட்டேன்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. பிதாமகரே தயவு செய்து தங்கள் புத்திரன் மீது சந்தேகம் கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா எழுந்து போயிடுறான். கிருஷ்ணாவோட ஃபஸ்ட் டே ஆஃபீஸில் ரமாவை பார்க்க ஸ்வீட் எடுத்துகிட்டு போகிறான். ரமா அங்கே இல்லாதனால ரமாவோட சேரில் உட்காந்து பார்க்குறான் கிருஷ்ணா. ரமா திடீர்னு வந்தோடனே கிருஷ்ணா எழுந்து ஹாய் ரம்மான்னு சொல்கிறான். அதுக்கு ரமா வந்து மேடம் எங்கே போயிடுச்சு, பார்க்கிங்கில் விட்டுட்டு வந்துட்டியா, ரமா மேடம் அப்படின்னு சொல்கிறா. அது கிருஷ்ணாவும் சாரி ரமா மேடம் சொல்கிறான். நீ என்ன செய்யணுன்றது இந்த ஃபைலில் இருக்குது, எப்படி செய்யணுன்றதை யோசிச்சு செய்யணும் சரியான்னு சொல்கிறான். அது கிருஷ்ணாவும் சரின்னு சொல்லிட்டு அவன் எடுத்துகிட்டு வந்த ஸ்வீட்ஸை கொடுத்துட்டு கிளம்பிட்டான். அடுத்து அவங்க ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் நடக்குது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ரீல் லைஃப் தேட்டர் ப்ராஜெக்டோட ஹெட்டாக நான் ரமாவை அப்பாயின்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ரமாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ரமாவோட அசிஸ்டண்ட்டாக கிருஷ்ணா நீ தான் அந்த ப்ராஜெக்டில் ஜாயின் ஆக போகிறேன்னு சொல்கிறாங்க. உனக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீ ரமாவை ஃபாலோ பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க. அது கிருஷ்ணா வந்து சார் உங்களை ஃபாலோ பண்ண சொன்னாருன்னு சொல்லி ரமா கிட்ட சொல்ல அதுக்கு ரமா வந்து என்ன ஃபாலோ பண்ண சொல்ல ப்ராஜெக்டை ஃபாலோ பண்ண சொன்னாருன்னு சொல்கிறா. மீட்டிங் முடிஞ்சதும் கிருஷ்ணா கிட்ட ஒரு பொண்ணு வந்து வழிஞ்சு பேசிகிட்டு இருக்காங்க. அதை ரமா பார்த்துட்டு சைலண்ட்டாக போயிடுறாங்க.
அந்த பொண்ணும் விடாமல் நம்ம கிருஷ்ணா பின்னாடி சுற்றிக்கிட்டே இருக்கு. சாக்லேட் பை இந்த சாக்லேட் சாப்பிடுன்னு சொல்லி கொடுக்குது. அந்த கிருஷ்ணாவோ எனக்கு சாக்லேட் வேணாம் ஒன்றும் வேணாம் ஏஞ்சி போன்னு சொல்லி துரத்தி விட்டுறான். அப்போ ரமா வந்து கிருஷ்ணா ஏதாவது யோசிச்சான்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு கிருஷ்ணா வந்து நான் உன்னை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் ரமான்னு சொல்லி மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சிட்டு வெளில சொல்லிட்டான் பாவம். அப்புறம் ரமா வந்து கிருஷ்ணான்னு கோவமாக சொல்ல அதுக்கு கிருஷ்ணா வந்து சாரி நான் யோசிச்சுட்டே இருக்கேன்னு சொல்கிறான். நம்ம ஒன்றும் காலேஜ் படிக்கல, நீ இப்படி பேசுறது முதல்ல நிறுத்து. ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க மாதிரி தான் நீ இனிமேட்டு பேசுகிற சரியான்னு சொல்லி ரமா கேட்குறா. அப்போ நான் உன்கிட்ட பேசலாமான்னு சொல்லி கிருஷ்ணா கேட்க அதுக்கு ரமா வந்து கோவமாக முறைக்கிறா. இல்லை டவுட்ஸ் வந்தால் கேட்கலாமான்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ரமா வந்து நான் ஆஃபீஸில் இருக்கும்போது மட்டும்தான் கேட்கணும்னு சொல்லிட்டு போயிடுறா. ஆஃபீஸ் ஹார்ஸ் தான் மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஹார்ஸ்னு சொல்லி கிருஷ்ணா சொல்லிட்டு இருக்கான். அவங்க ஆஃபீஸில் பாருங்களேன், ஒரு வாலில் ஹாப்பி, எக்ஸைட்டட், டெண்டர், சேட்னு சொல்லி ஒவ்வொன்றுத்துக்கு நிறையா சாக்லேட்ஸ் வச்சுருக்காங்க. கிருஷ்ணா வந்து ரமாவை கூப்பிட்றான். ரமா மேடம்லாம் கூப்பிடல, ரமான்னு கூப்பிட்டு சேட்லேருந்து ஒரு சாக்லேட் எடுத்து கொடுக்குறான். ரமா வந்து அந்த சாக்லேட்டை வாங்கி திருப்பி எடுத்த இடத்துலேயே வச்சிடுறா. அப்புறம் கிருஷ்ணா வந்து ஹாப்பிலேருந்து ஒரு சாக்லேட் எடுத்து கொடுக்குறான். அதை ரமா வந்து சிரிச்சுக்கிட்டே வாங்கிட்டு போயிடுறா. இவங்க 2 பேரும் லேப்டாப்பில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கிருஷ்ணா வந்து என்ன பண்ணுறான்னா சிரிக்கிற ஸ்மைலி பொம்மை இருக்குல்ல அதை எடுத்து காமிக்கிறான். ஆனால் ரமா வந்து கோவமாக இருக்க பொம்மை எடுத்து காமிக்கிறா. ரமா புக் படிச்சுட்டு இருக்கும்போது கிருஷ்ணா ஒரு புக் எடுத்துகிட்டு வந்து அங்கே படிக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணுறான். ரமா முறைச்ச உடனே கிருஷ்ணா வந்து புக்கை வச்சுட்டு எழுந்து போயிடுறான். ஆனால் கிருஷ்ணா பண்ணுற ஒவ்வொன்றும் ரமாவுக்கு பிடிச்சிருக்கு. அப்புறம் ஒரு நாள் ரமாவோட ஸ்கூட்டி டயர் பஞ்சர் ஆனதால் என்னை கொஞ்சம் வீட்டு வரைக்கும் ட்ராப் பண்ண முடியுமான்னு சொல்லி ஹெல்ப் கேட்குறா கிருஷ்ணாட்ட. கிருஷ்ணாவுக்குலாம் சொல்ல வேணும், அவனுக்குலாம் ரொம்ப சந்தோஷம். ரமா ஒரு பையன் கூட வந்து இறங்குறத அவங்க அப்பா பார்த்துட்றாரு. ரமா வந்து நான் வரேன்னு சொல்கிறா. அது கிருஷ்ணா வந்து வரேன்னா நான் உள்ளே வரணுமான்னு கேட்குறான். வரேன்னா நான் உள்ளே போகிறேன்னு அர்த்தம், நீ வெளியில் போன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சிட்றா. ரமாவோட அப்பா வந்து யார் இந்த பையன்னு சொல்லி கேட்குறாரு. அவன் என் ஆஃபீஸில் ஒன்றா வேலை செய்கிறான், பேர் கிருஷ்ணான்னு சொல்கிறா. என்னது கிருஷ்ணரா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி புக்கு படிக்க ஆரம்பிச்சிடறாரு. அந்த குரு வந்து ரமாவோட அப்பாவையும் கிருஷ்ணாவோட அப்பாவையும் கூப்பிட்ருக்காரு. அவர் என்ன கேட்குறாருன்னா உங்கள் பிள்ளைகளோட கல்யாணத்துக்கு நீங்கள் பொண்ணும் மாப்பிள்ளையும் பார்க்குறதா கேள்விப்பட்டேன், உண்மையான்னு கேட்குறாரு. நம்ம நாடகத்தில் இருக்கவங்க வெளியில் கல்யாணம் பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்களா சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க. நான் எதுக்கு கூப்பிட்டேன்னா நீங்கள் 2 பேரும் ஏன் சம்மதி ஆகக்கூடாது அதை கேட்க தான் கூப்பிட்டேன்னு சொல்லி குரு சொல்கிறாரு. அதுக்கு அவங்க வந்து எங்களுக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லை, எங்கள் பிள்ளைங்க மனசில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இதை நம்ம முடிவு பண்ணலான்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஆஃபீஸில் பாஸ் வந்து இங்கே யார் கிருஷ்ணா சொல்லி கோவமாக கத்திட்டுருக்காரு. நான் தான் கிருஷ்ணான்னு சொல்ல நேற்று ஒரு கம்பெனிக்கு மெயில் பண்ணது நீயான்னு கேட்குறாரு. அதுக்கு அவனும் ஆமான்னு சொல்கிறான். அது ப்ராஜெக்ட் ஃபைல் இல்லை, அது பர்சனல் ஃபைல்னு சொல்லி திட்டிகிட்ருக்காரு. சாரி சார், பை மிஸ்டேக் மாற்றி அனுப்பிட்டேன்னு சொல்ல அதுக்கு நீ மிஸ்டேக் பண்ணல, உன்னை வேலைக்கு எடுத்து ரமா தான் மிஸ்டேக் பண்ணிட்டான்னு சொல்லி பாஸ் சொல்ல சார் நான் நல்லா வேலை செய்வான்னு நினச்சி தான் சார் வேலைக்கு எடுத்தேன், ஆனால் ஒரு மெயில் கூட அனுப்ப தெரியாத வேலைக்கு எடுத்திருக்கேன்றது எனக்கு இப்போ தான் சார் தெரியுதுன்னு சொல்லி ரமா சொல்கிறா. ஏதாவது தப்பாக நடந்ததுன்னா நான் எல்லாத்தையும் வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு சொல்லி பாஸ் சொல்கிறாரு. கிருஷ்ணா வந்து ரமா கிட்ட சாரி கேட்குறான். ஆனால் ரமா வந்து என்னை யாரும் இப்படி கேள்வி கேட்டதே இல்லை, நான் ஒரு மிஸ்டேக் கூட பண்ணதே இல்லைன்னு அழுதுகிட்டே சொல்கிறா. இப்போ நான் உன்னை திட்டுறதுக்கு கூப்பிடலன்னு சொல்லிட்டு அன்றைக்கி அருவியில் என்னை ஐ லவ் யூன்னு சொல்லி இம்ப்ரெஸ் பண்ணேன், அதுக்கு ஐ லவ் யூன்னு சொல்லி ரோஸ் நீட்டுறா. கிருஷ்ணாவுக்கு ஒரே ஷாக் தான். ஏன்னா அன்றைக்கி ரமாவோட ஃபேஸை அவன் தான் பார்க்கவே இல்லைல்ல. இன்றைக்கி ஐ லவ் யூ சொன்னோடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் போட் ஹவுஸில் உன்னோட உயிரை பணையம் வச்சு என்னை காப்பாற்றினேன், அதுக்கு ஐ லவ் யூன்னு சொல்லி இன்னொரு ரோஸ் நீட்டுறா. அன்றைக்கி ரயில்வே ஸ்டேஷன்லேயும் என்னை காப்பாற்றிருக்க, அதுக்கு ஐ லவ் யூன்னு சொல்லி இன்னொரு ரோஸ் நீட்டுறா. லவ்வில் நீ என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணியிருக்க, அதுக்கெல்லாம் ஐ லவ் யூன்னு சொல்கிறா. ஆனால் லைஃப்பில் உன்னோட வேலையில் ஒரு தடவை கூட என்னை இம்ப்ரெஸ் பண்ணவே இல்லை, அதுக்கு ஐ ஹேட் யூன்னு சொல்லிட்டு கொடுத்த ரோஸ் எல்லாம் திருப்பி வாங்கிட்டு போயிடுறா. கிருஷ்ணாவா அவன் ரொம்ப சந்தோஷமாக வானத்தில் பறந்துட்டு இருந்தவன் அந்த ஐ ஹேட் யூன்னு சொன்னவொடனே அப்படியே அவன் கீழே விழுந்துட்டாங்க பாவங்க அந்த கிருஷ்ணா. இவங்க 2 பேரும் பிரேக்கப் ஆன சமயத்தில் தான் இவங்க 2 பேரோட அப்பாவும் கால் பண்ணி கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்தாச்சு, பையன் பார்த்தாச்சு, ஃபோட்டோவை பார்த்துட்டு ஒரு முடிவு சொல்லு போதுன்னு சொல்கிறாங்க. ஃபோட்டோலாம் வேண்டாம், நீங்கள் பார்க்குறவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு சொல்லி கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிடுறாங்க. அவங்க 2 பேர் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்றது அவங்களுக்கே தெரியல. கல்யாணத்துலேருந்து ஓடி வந்த கிருஷ்ணா வந்து ஒரு தாத்தா கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இதோட ஃப்ளாஷ்பேக் முடியுதுங்க. 2 பேரும் சேர்ந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த சைடு கல்யாண பொண்ணு அம்மாவும் ஓடி போயிட்டாங்கல்ல, அவங்க எங்கேயோ போய் உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு எங்கள் அப்பா ஸ்டேஜில் தான் வில்லன் ரோல் பண்ணிட்டு இருந்தாரு, ஆனால் நான் கல்யாணத்தை விட்டு ஓடி வந்து அவருக்கே வில்லன் ஆகிட்டேனேன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. கல்யாண மண்டபத்தில் கல்யாணம் பொண்ணும் இல்லை பையனும் இல்லை, ஆனால் கச்சேரி மட்டும் நடந்துட்டு இருக்காங்க பாருங்களேன். குரு வந்து இந்த கச்சேரி முடிஞ்சோடனே எல்லாத்தையும் போய் சாப்பிட்டு வாங்கன்னு சொல்லி அமுச்சு வைக்கிறாரு. ரமாவோட அப்பா வந்து பொண்ணு கிடச்சிட்டாலான்ற மாதிரி விசாரிக்கிறாங்க, ஆனால் அவங்க கிடைக்கலன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கிடையில் நாரதர் வந்து கிருஷ்ணாவோட அப்பாட்ட பொண்ணு ஓடி போயிட்டான்ற மாதிரி சைகையில் சொல்ல ட்ரை பண்ணுறாரு, ஆனால் அவருக்கு ஒன்றுமே புரியல. இதை பார்த்தா ரமாவோட குடும்பத்தில் இருக்கவங்க வந்து பொண்ணு ஓடி போன விஷயம் மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரிஞ்சிச்சான்னு சொல்லி பயப்படுறாங்க. பொண்ணு இல்லைன்னு மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி அவங்க சமாளிக்கிறாங்க. மாப்பிள்ளை இல்லைன்னு பொண்ணு வீட்டுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி இவங்க சமாளிக்கிறாங்க.
2 பேரோட குடும்பமும் நேருக்கு நேர் நடந்து வரும்போது, கிருஷ்ணாவோட அப்பா ஏதோ சொல்லலான்னு வராரு. அப்ப ரமாவோட அப்பாவுக்கு நெஞ்சு வலி வந்து மயக்கம் போட்டு கீழ விழுந்துர்றாரு. ரமாவோட அப்பாவ டாக்டர் செக் பண்ணிட்டுருக்காரு. அப்போ அவங்க குடும்பமே அழுதுட்டுருக்காங்க. "எங்களுக்கு உங்கள விட்டா வேற யார் இருக்காங்க? கண்ண தொறங்கன்னு" சொல்லி அழுதுட்டுருக்காங்க. திடீர்னு ரமாவோட அப்பா எழுந்து உட்காந்து, "எப்படி இருந்துச்சு என் பெர்ஃபார்மன்ஸ்?" சொல்லி சிரிக்கிறாரு. "பெர்ஃபார்மன்ஸா? இதெல்லாம் சொல்லிட்டு செய்ய மாட்டீங்களான்னு?" சொல்லி அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க. அந்த டாக்டர் கூட ஒரிஜினல் கிடையாதுங்க. அவரும் டூப்ளிகேட் தான். சரி, சரி ரமா கிடைச்சிட்டாளான்னு சொல்லி கால் பண்ணி கேட்போம்ன்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்குறாங்க. ஆனா இன்னும் கிடைக்கலன்னு சொல்றாங்க. பப்ளு வந்து உள்ள யாரையுமே விடல. ஏன்னா உள்ள பொண்ணு இல்லாதது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிரும்ல. அதனால யாரையுமே விடல. டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொன்னாருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அனுப்பிடுறாரு. ஆனா குருவுக்கு மட்டும் ஒரு சந்தேகம் வருது. இவ்ளோ நடந்தும் பொண்ணோட வாய்ஸே கேட்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் போய் ரூம எட்டி பார்க்குறாரு. அம்மாவோட அம்மா வந்து அப்பாவுக்கு கொஞ்சம் கால் அமிக்கிடுமான்னு சொல்றாங்க. அப்போ பொண்ணு வேஷம் போட்ட ஒருத்தர் தான் பின்னாடி திரும்பி உட்காந்து கால பிடிச்சு அமிக்கிட்டு இருக்காங்க. இந்த குருவும் பார்த்துட்டு பொண்ணு இங்க தான் இருக்குன்னு நம்பிடுறாரு. கிருஷ்ணா வந்து அந்த தாத்தா கிட்ட, "நான் லவ் பிரேக்கப் ஆனதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணல. எங்க அப்பா என் மேல வச்சிருந்த நம்பிக்கைய நான் உடைச்சிட்டேன்னு தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு" சொல்றான். திருப்பியும் ஃப்ளாஷ்பேக் ஆரம்பிக்குது. அப்ப கிருஷ்ணாவோட அப்பா வந்து கிருஷ்ணாட்ட, "உனக்கு கல்யாணத்துல சம்மதம் தானே? நீ ஃபோட்டோ கூட பார்க்க மாட்ற. உனக்கு கல்யாணத்துல சம்மதமா இல்லையான்னு?" கேட்குறாரு. "எனக்கு கல்யாணத்துல முழு சம்மதம்ப்பா. நீங்க கல்யாண வேலைய பாருங்கன்னு" சொல்லிடுறான். அதே கேள்விய தான் இங்க ரமா கிட்டயும் அவங்க அப்பா கேட்குறாரு. ரமாவும் சம்மதம்னு சொல்லிடுறா. ரமா திடீர்னு டிவில எதையோ பார்த்து ஷாக் ஆகுறா. ஆனா அது என்னன்னு காமிக்கல. "அம்மா எனக்கு ஒரு வேலை நான் கிளம்புறேன்னு" சொல்லிட்டு ரமா கிளம்பும்போது, "இந்த நைட்ல யாராவது வெளில போவாங்களா? போக்கூடாதுன்னு" சொல்லி அவங்க அம்மா சொல்றாங்க. "இல்லம்மா எனக்கு எமர்ஜென்சி வேலை நான் போய் தான் ஆகணும்னு" சொல்றா. "சரி போறது தான் போற. இந்த ஸ்கூட்டியாவது எடுத்துட்டு போன்னு" சொல்றாங்க. "பரவாயில்லம்மா நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு ரமா போயிடுறா. ரமா வந்து அவளோட ஃபேஸ கவர் பண்ணிட்டே வந்து கிருஷ்ணாவோட பைக்ல ஏறி உட்காந்து, "ஒரு எமர்ஜென்சிங்க ஹெல்ப் பண்ணுங்க, லிஃப்ட் குடுங்கன்னு" சொல்லி கேட்குறா. கிருஷ்ணாவும் சரின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்றான். ஆனா அது ரமா தான்னு கிருஷ்ணாவுக்கும் தெரியல, கிருஷ்ணா தான்னு ரமாவுக்கும் தெரியல. இவ்ளோ ஹெல்ப் பண்ணிருக்கு, ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம உள்ள போயிட்டாளேன்னு சொல்லி கிருஷ்ணா பார்த்துட்டுருக்கான். ரமா வெளில வரும்போது தான் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அவங்க 2 பேரும் நீயா நீயான்ற மாரி பார்த்துட்ருக்காங்க. அதுலயும் ரமா வந்து, "உன்ட்டயா போய் நான் லிஃப்ட் கேட்டேன்ற" மாரி பார்க்குறா. அப்ப 2 பேர் வந்து ரமா கிட்ட, "என்னோட குழந்தைக்கு பிளட் குடுத்ததுக்கு தேங்க்ஸ்" சொல்லிட்டுருக்காங்க. "பரவாயில்லைங்க. ஓ நெகட்டிவ் பிளட் குரூப் வந்து ரொம்ப ரேரானது. அதனாலயே எங்கேயாவது பிளட் வேணும்னு கேட்டாலே நான் வந்து பிளட் டொனேட் பண்ணிடுவேன்னு" சொல்றா. கிருஷ்ணா வந்து, "நான் வீட்ல ட்ராப் பண்ணட்டான்னு" சொல்லி கேட்குறான். தேவையில்லன்னு சொல்லிட்டு வேற ஒருத்தவங்கிட்ட லிஃப்ட் கேட்க, அவன் வந்து, "உனக்கு எவ்வளோன்னு" கேட்குறான். ரமா வந்து பலார்னு அவன ஒரு அறை விட்டு கிருஷ்ணாவோட பைக்ல திருப்பி வந்து உட்காந்துக்கிறா. "இந்த அர்த்த ராத்திரில என்ன மாரி ஒரு நல்ல பையன் உனக்கு லிஃப்ட் குடுத்தது நீ செஞ்ச அதிர்ஷ்டம்னு" சொல்றான். அதுக்கு "வாய் மூட்டு வண்டி ஓட்டுன்னு" சொல்லி ரமா சொல்றா. அப்புறம் அவங்க 2 பேத்துக்கும் ஒரு டூயட் சாங் வருது. அடுத்து ஆஃபீஸ்ல வந்து ஏற்கனவே நாடகம் நடிச்சவங்கள திருப்பி நம்ம ஸ்டேஜ் ஷோ பண்ண வைக்கலான்னு சொல்லி கிருஷ்ணா ஒரு ஐடியா தராரு. அத எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க. "இந்த உலகத்துல நீ பொறந்ததுக்கு இப்பதான் ஒரு உருப்படியான வேலை பண்ணியிருக்கேன்னு" சொல்லி ரமா சொல்றா. "உன்னோட ஐடியாவால நாடகத்துல நடிக்கிறவங்களுக்கு ஒரு புது லைஃப் கொடுத்த மாரி இருக்குன்னு" சொல்றா. "இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் கிளம்பிடுவேன். என்னோட வேலையும் சேர்த்து நீ பார்த்துக்கோன்னு" சொல்றா. "ஏன் கிளம்புற? ஈவினிங் பார்ட்டி இருக்கு அட்டெண்ட் பண்ணலாம்லன்னு" கேட்குறான். அதுக்கு வந்து அவ, "இன்னும் 1 வாரத்துல எனக்கு கல்யாணம். நான் ரிலீவே ஆகப் போறேன்னு" சொல்றா. "என்னது கல்யாணமா? என் மேல இருக்க கோபத்துல உன்னோட லைஃப நீ ஸ்பாயில் பண்ணிக்காதன்னு" சொல்லி சொல்றான். அதுக்கு ரமா வந்து, "நான் கோபத்தினால எடுத்த முடிவு இல்ல. எங்க அப்பா மேல நான் வச்சிருக்க நம்பிக்கையால எடுத்த முடிவுன்னு" சொல்றா. ரமாவாவது எனக்கு கல்யாணம்னு சொல்றா. ஆனா கிருஷ்ணா வந்து எனக்கு கல்யாணம்னு அவன் சொல்லவே இல்ல, மறைச்சிட்டான். அப்புறம் கல்யாணத்துக்கு புடவை எடுக்கிறதுக்கோசரம் எல்லாரும் கடைக்கு வந்திருக்காங்க. கிருஷ்ணாவோட ஃபேமிலியும் அங்க வராங்க. அப்பதான் ஃபர்ஸ்ட்டு ரமாவ வந்து கிருஷ்ணாவோட ஃபேமிலில இருக்கவங்க எல்லாருமே பார்க்குறாங்க. ஆனா கிருஷ்ணா பார்க்கல. அப்போ பொண்ணு வீட்ல வந்து பையன் வரலையான்னு சொல்லி கேட்குறாங்க. "வந்திருந்தா கொஞ்சம் கூப்பிடுங்களேன், நாங்க பார்க்கணும்னு" சொல்றாங்க. கிருஷ்ணா உள்ள வான்னு சொல்லி தான் கூப்பிடுறாங்க. இருந்தாலும் அத ரமா கவனிக்கல போல. அப்ப கிருஷ்ணாவுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. அது வேற யாரும் இல்ல. அவன் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் பண்ணி வச்சான்ல, அந்த பொண்ணோட அண்ணன் தான். திருப்பி கண்டுபிடிச்சு வந்து அது அவன போட்டு உதன்னு வச்சுட்ருக்கான். அவன் தான் ஃபோன் பண்ணி ஹெல்ப் கேட்குறான். அதனால கிருஷ்ணா வந்து உள்ளே வராம எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுறான். ரமாவுக்கு அவன் ஃப்ரெண்டு கால் பண்ணி, "எங்க அண்ணன் எங்கள மிரட்டிட்டு இருக்கான்னு" சொல்லி அழ ஆரம்பிக்கிறா. அதனால ரமாவும், "எனக்கு அர்ஜென்ட் வேலை வந்துருச்சு, நான் கிளம்புறேன்ட்டு" அவளும் கிளம்பிடுறா. கிருஷ்ணாவோட அப்பா வந்து, "இவங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டா தான் கல்யாணம்னா, இந்த ஜென்மத்துல இவங்களுக்கு கல்யாணமே நடக்காது போல் இருக்கே. இவங்க 2 பேரும் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு" சொல்றாரு. அது ஏதோ ஆஃபீஸ்ல அர்ஜென்ட் வேலையா போயிட்டா, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்க தானே போறாங்கன்னு சொல்லி ரமாவோட அப்பா சொல்றாரு. கிருஷ்ணா அவன் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போய் அங்க இருந்தவங்கலாம் அடிச்சு போட்டுடுறான். அப்புறம் கிருஷ்ணா வந்து அந்த பொண்ணோட அண்ணன பார்த்து, "அப்பா அம்மாவுக்கு அப்புறம் ஒரு பொண்ணுக்கு இருக்கிற உறவு அண்ணன் தம்பி உறவு தானே. அண்ணன்றது அப்பா ஸ்தானம் தானே. நீ ஏன் அந்த பொண்ணுக்கு இப்படி பண்ணலாமான்னு" சொல்லி கேட்குறான். அப்ப அந்த அண்ணனும் திருந்தி அந்த பொண்ணுகிட்ட போய் மன்னிப்பு கேட்குறான். இதெல்லாம் ரமாவும் பார்த்துட்டு தான் இருக்கா. அடுத்து கிருஷ்ணாவோட அப்பாவுக்கு ஒரு கால் வருது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, "நாங்கள் ரியல் லைஃப் தியேட்டர் மேனேஜ்மெண்ட்லேருந்து கால் பண்ணுறோம். பழைய நாடகத்தில் நாங்கள் திருப்பி போடலான்னு இருக்கோம். நீங்கள் நடிக்கிறீங்களான்னு" சொல்லி கேட்குறாங்க. கிருஷ்ணாவோட அப்பாவுக்குலாம் சொல்ல முடியாத சந்தோஷம். ஆனந்த கண்ணீரே வந்துடுச்சு. நாடகத்தை பார்க்க யாரும் வரமாட்றாங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தவருக்கு இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சதும் சரின்னு சொல்லிட்டாரு.
அவர் வெளில வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு, மறுபடியும் நம்ம நாடகம் நடிக்க போறோம். எனக்கு இப்ப 2 சந்தோஷம். ஒண்ணு என் பையன் கல்யாணம் பண்றது, இன்னொன்னு வந்து நான் நாடகம் நடிக்கிறதுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. அப்புறம் ஆஃபீஸ்ல வந்து ரமா ஒரு ஃபைல் எடுத்துட்டு திரும்பும்போது, எதிர்த்தாப்புல வந்த கிருஷ்ணா வந்து எதிர்பாராத விதமா முத்தம் குடுத்துடுறான். ரமாவுக்கு கோவம் வந்து கிருஷ்ணாவோட கன்னத்துல பலார்னு ஒரு அடி வச்சிடுறா. கிருஷ்ணாவுக்கு அடிச்சதெல்லாம் பெருசா தெரியல. காதலியோட முதல் முத்தம்ன்றதுனால சூரியனை விட பிரகாசமான ஒரு புன்னகை தான். ரமாவும் கொஞ்ச தூரம் போய் சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. என்ன இருந்தாலும் நமக்கு பிடிச்சவங்களோட முதல் முத்தம் ஸ்பெஷல் தானே. அப்படியே ஒரு டுயட் சாங் வருது. அப்புறம் கிருஷ்ணாவும் ரமாவும் வந்து நாடகத்துக்கு வர கெஸ்ட்டை ரிசீவ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தர் என்ன சொல்கிறான்னா, எனக்கு நாடகம்னா ரொம்ப பிடிக்கும், நீங்கள் பழைய கல்ச்சரை திருப்பி கொண்டு வந்துட்டுருக்கீங்க, உங்கள் ஐடியா ரொம்ப புதுசாக இருக்குன்னு சொல்லி பாராட்டிட்டு இருக்காரு. அடுத்ததான் ஒருத்தன் வரான். அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த உலகம் பப்ஜி ரீல்ஸ்னு சொல்லி எங்கேயோ போயிட்டுருக்கு, நீங்கள் என்னென்னா பழைய நாடகத்தை போட்டு இங்கே டைம் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அது கிருஷ்ணா வந்து செவ்வாய் கிரகத்துக்கே நம்ம ராக்கெட் விட்டால் கூட அதுக்கு முன்னாடி நம்ம சாமியை கும்பிட்டுட்டு பூஜை பண்ணிட்டு தான் சார் அனுப்புகிறோம், இதுதான் சார் நம்ம கல்ச்சர்னு சொல்கிறான். நாடகத்தில் நடிக்கிறவங்களாம் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்ம நாடகம் நடிக்கிறத இத்தனை பேர் பார்க்க வந்திருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இவங்க தான் அந்த நாடகத்தில் வந்து பார்வதி தேவியை நடிக்க போகிறாங்க. இவங்க வந்து தேவி படத்தில் நடிச்சிருக்காங்க. அடுத்து நாடகத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்லி நான் ஒரு சின்ன கதையாக சொல்கிறேன். தட்சன்றவர் சிவபெருமான் நோக்கி தவம் இருந்து சிவபெருமான்கிட்ட வரம் வாங்கினவர். வரம் வாங்கினதுக்கப்புறம் தட்சனுக்கு வந்து கர்வம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. தட்சனோட பொண்ணு தான் பார்வதி தேவி சிவபெருமானுக்கு கல்யாணமும் பண்ணி கொடுத்துருக்காரு. தட்சன் வந்து ஒரு யாகம் நடத்துகிறாரு. அந்த யாகத்துக்கு வந்து சிவபெருமானை தவிர திருமால் பிரம்மன் சொல்லிட்டு எல்லாத்தையுமே கூப்பிட்ருக்காரு. பார்வதி தேவி சிவபெருமான்கிட்ட வந்து நானும் அந்த யாகத்துக்கு போகணும்னு சொல்கிறாங்க. சிவபெருமான் வந்து எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க வேண்டான்னு. ஆனால் பார்வதி தேவி கேட்காம கிளம்பிடுறாங்க. எல்லாருமே அந்த நாடகத்தை ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்ருக்காங்க. வேஸ்ட் ஆஃப் டைம்னு சொன்னால அவன் கூட அந்த நாடகத்தை ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்ருக்கான். பார்வதி தேவி அந்த யாகத்துக்கு போகும்போது தட்சன் வந்து உன்னை தான் நான் கூப்பிடவே இல்லையே, எதுக்கு வந்தேன்னு சொல்லி அவமானப்படுத்துகிறாரு. பார்வதி தேவி வந்து எதுக்காக சிவபெருமானை நீங்கள் யாகத்துக்கு கூப்பிடலன்னு சொல்லி கேட்க, அது தட்சன் வந்து அந்த சிவபெருமானை அழிக்கிறதுக்கு தான் நான் யாகம் பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறாரு. பார்வதி தேவி வந்து சிவபெருமானை அழிக்க யாகமா, இந்த யாகத்திலே நான் கலந்துக்கிட்டேன், நான் எவ்வளோ பெரிய பாவம் பண்ணிட்டேன்னு அந்த யாக குண்டத்தில் நெருப்பு வரும்ல அதில் இறங்கி உயிர் விட்டுறாங்க. இது சிவபெருமானுக்கு தெரிஞ்சு வந்து அவர் கோபத்தில் ருத்ர தாண்டவாடிட்டு இருக்காரு. அப்போ சிவபெருமான் தான் வீரபத்ரர் அவதாரம் எடுத்து தட்சனையும் கொன்னுடுறாரு. நாடகம் முடியும் போது எல்லாரும் எழுந்து ஹரஹர மகாதேவான்னு சொல்கிறாங்க. பார்க்கவே நல்லா தான் இருக்குது. சாகிறதுக்குள்ளே ஒரு தடவையாவது நாடகத்தை பார்க்கணுன்னு ஒரு தாத்தா சொன்னார்ல, அவரும் வந்திருக்காரு. நாடகம் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் ரமாவும் கிருஷ்ணாவையும் பாராட்டிகிட்டு இருக்காங்க. அப்புறம் கல்யாணம் பண்ணுற நாளும் வருது. எல்லாரும் கல்யாணத்துக்காக கிளம்பி மண்டபத்துக்கு போகிறாங்க. ஆனால் ரமாவும் கிருஷ்ணாவும் தான் ரொம்ப சோகமாக உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. திடீர்னு 2 பேரும் ஒரே டைமில் கால் பண்ணுறாங்க. லைன் எப்படிங்க கிடைக்கும், கிடைக்கல. மறுபடியும் கால் பண்ணுறாங்க, லைன் கிடைக்கல. அதனால கிருஷ்ணாவும் நான் உன்னை மீட் பண்ணணும்னு சொல்லி ஒரு மெசேஜ் போட்டுடுறான். அதை ரமாவும் பார்த்துட்றா. 2 பேரும் கல்யாணத்தில் எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு லெட்டர் எழுதி அங்கே இருக்க பிள்ளைங்கள்ட்ட கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. கிருஷ்ணா வந்து ரமாக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது கிருஷ்ணாவை யாரோ ஒரு பொண்ணு பின்னாடி இருந்து கட்டி பிடிக்குது. அது வேறு யாரும் இல்லை, அவங்க ஆஃபீஸில் கிருஷ்ணா பின்னாடி ஒரு பொண்ணு வழிஞ்சிட்டு இருந்ததில்ல, அந்த பொண்ணு தான். கிருஷ்ணா வந்து அது ரமா தான் நினச்சிட்டு, வந்துட்டியா, நான் உனக்கோசரம் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், ஐ லவ் யூன்னு சொல்கிறான். அந்த பொண்ணு ஐ லவ் யூ டூன்னு சொல்லுது. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ரமா வந்து கோபத்தில் கிருஷ்ணான்னு கத்துறா. அப்போ தான் கிருஷ்ணாவுக்கு தெரியுது அது ரமாவே இல்லைன்னு. ரமா வந்து பலார்னு ஒரு அடியை போட்டு, உங்கள் 2 பேரோட ரொமான்ஸ் பார்க்க தான் என்னை கூப்பிட்டியா, ஆஃபீஸில் உங்கள் 2 பேரும் பார்க்கும்போதே எனக்கு டவுட் வந்துச்சு, இந்த ஜென்மத்தில் நீ என் மூஞ்சிலே முழிக்காதன்னு சொல்லிட்டு அவள் கிளம்பி போயிட்டா. இதையெல்லாம் ரமா வந்து தண்ணி அடிச்சுட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. கிருஷ்ணா வந்து அந்த தாத்தா கிட்ட சொல்லிட்டு இருக்கான். கல்யாண மண்டபத்தில் வந்து முகூர்த்தத்துக்கு டைம் ஆகிடுச்சு, பொண்ணு கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. ரமாவோட அம்மா வந்து நம்ம நாடகத்துக்கு கிளைமேக்ஸ் நெருங்கிடுச்சின்னு சொல்கிறாங்க. கிருஷ்ணாவோட குடும்பமும் ரமாவோட குடும்பமும் இதுக்கு மேலே நம்ம உண்மையை மறைக்க வேணாம், சொல்லலான்னு நினைக்கிறாங்க. 2 குடும்பமும் நேருக்கு நேராக வந்து நிற்கிறாங்க. அப்போ கிருஷ்ணாவோட அப்பா வந்து நான் அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்கிறாரு. எதுவாக இருந்தாலும் அப்புறமேட்டு பேசிக்கலாம், போய் முதல்ல பொண்ணை கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி ஐயரு சொல்ல, இதுதான் சொல்ல வந்தேன், பொண்ணு மண்டபத்தில் இல்லைன்னு சொல்லி ரமாவோட அப்பா சொல்கிறாரு. பொண்ணு இல்லைன்னா அப்போ அங்கே நிற்கிறது யாருன்னு சொல்லி குரு கேட்குறாரு. அங்கே பார்த்தா ரமா தான் கல்யாணத்துக்கு ரெடியாகி வந்து நிற்கிறாங்க. என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லி ரமா சொல்கிறா. அதுக்கு அவங்க அப்பா வந்து பரவாயில்லம்மா, நான் ஸ்டேஜில் தான் வில்லன், உனக்கு வில்லன் இல்லைம்மா, உனக்கு கல்யாணம் பிடிக்கலன்னா சொல்லிவிடு, நான் யார் கல்யாணம் விழுந்து இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன்னு சொல்கிறாரு. எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம்ப்பான்னு ரமா சொல்ல, ரமாவை கூப்பிட்டு போய் மணமேடையில் உட்கார வைக்கிறாங்க. ரமா உட்காந்ததுக்கப்புறம் ரமாவோட ஃபேஸே தெரியாத மாதிரி துணியை தொங்க விட்டுறாங்க. என்னம்மா ஸ்மெல் வருது, குடிச்சிட்டு வந்தியான்னு சொல்லி ஐயர் கேட்குறாரு. அதுக்கு ரமா வந்து மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, அதான் குடிச்சிட்டு வந்தேன்,
நான் மண்டபத்துலலாம் குடிக்கல, வெளில ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் போய் குடிச்சிட்டு வந்தேன்னு சொல்கிறா. சரி இந்தா இதை வாயில் போடுன்னு சொல்லி ஐயர் என்னத்தையோ கொடுக்குறாரு, ஸ்மெல் வராதுன்னு. பொண்ணு வந்தாச்சு போய் பையனை அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்ல, அது கிருஷ்ணாவோட அப்பா வந்து அதே மாதிரி பையன் மண்டபத்தில் இல்லைன்னு சொல்கிறாரு. அப்போ அங்கே நிற்கிறது யாருன்னு கேட்க, திரும்பி பார்த்தா கிருஷ்ணா தான் கல்யாணத்துக்கு ரெடியாகி வந்து நிற்கிறான். இந்த 2 மணி நேரமாக நான் அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்கிறான். அதுக்கு அவங்க அப்பா வந்து பரவாயில்லப்பான்னு சொல்கிறாரு. ஒரு வழியாக கிருஷ்ணாவை கூப்பிட்டு வந்து மணமடையில் உட்கார வைக்கிறாங்க. ஐயரு அதே மாதிரியே கேட்குறாரு, தண்ணி அடிச்சிட்டு வந்துட்டியா, ஸ்மெல் வருதுன்னு சொல்லிட்டு இதை வாயில் போடுன்னு சொல்லி கொடுக்குறாரு. முதல்ல பொண்ணோட தலையில் பையன் தான் வெத்தலை வைக்கணும். அப்போ கூட கிருஷ்ணா பொண்ணு யாருன்னு பார்க்காமலே வச்சிடுறான். 2வதா பையன் தலையில் வெத்தலை வைக்கும் போது தான் ரமா ஓங்கி மண்டையில அடிச்சிடுறா. அப்போ தான் கிருஷ்ணா வந்து பார்க்குறான் அங்கே உட்காந்துருக்குது ரமான்னு. ரமா நீ எங்கே இங்கேன்னு கேட்க, அப்போ நீ வேறு யாரை எதிர்பார்த்தேன்னு சொல்லி ரமா கேட்குறா. நம்ம 2 பேருக்கு தான் கல்யாணம்னு சொல்லி உனக்கு முன்னாடியே தெரியுமான்னு சொல்லி கிருஷ்ணா கேட்குறான். அதுக்கு ரமாவும் எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தெரியும்னு சொல்கிறா. ஏன் என்கிட்ட சொல்லவில்லைன்னு கேட்குறான். நீ ஃபோனை எடுத்தால் தானே சொல்ல முடியும், நான் எவ்வளோ நேரமாக ட்ரை பண்ணுறேன், நீ ஃபோனே எடுக்கலைன்னு சொல்கிறா. அப்போ தான் ஃப்ளாஷ்பேக்கில் காமிக்கிறாங்க, ரமா தண்ணி அடிச்சிட்டு இருக்கும்போது அவளோட சித்தப்பா வந்து, நீ லவ் பண்ண பையனுக்கு தான் உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன்னு தெரியாமல் நீ மட்டும் ஓடி வந்துட்ட, கல்யாண மாப்பிள்ளை வேறு யாரும் இல்லை கிருஷ்ணா தான் சொல்லி அவளை அழைச்சிட்டு வந்துடுறாரு. எதுவாக இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கலாம், இப்போ டைம் ஆகுது, தாலியை கட்டுங்கன்னு சொல்லி ஐயர் சொல்கிறாரு. கிருஷ்ணாவும் ரொம்ப சந்தோஷமாக ரமாவோட கழுத்தில் தாலி கட்டுறான். கல்யாணம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஒரு வழியாக நாரதர் என்ன பண்ணுறாருனா, ஒரு பேப்பரில் கல்யாண பொண்ணு ஓடி போச்சுன்னு சொல்லி எழுதி எல்லாத்தையும் காமிச்சிட்ருக்காரு. கொஞ்ச நேரத்தில் அவரே வந்து கல்யாண பொண்ணு ஓடி போச்சுன்னு சொல்லி பேசவே ஆரம்பிச்சிடறாரு. அப்போ தான் அவர் தெரியுது நமக்கு பேச்சு வந்துடுச்சுன்னு. அப்போ குரு என்ன சொல்கிறாருனா, கல்யாண பொண்ணுலாம் ஓடி போகலை, கல்யாணமே முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாரு. எனது கல்யாணம் முடிஞ்சிடுச்சா, ஒரு நிமிஷம்னு சொல்லிவிட்டு அந்த பேப்பரை திருப்பி சுபன்னு எழுதி காட்டுறாரு. இதோட இந்த படமும் முடிஞ்சிடுச்சு. இந்த கதையில் கிருஷ்ணா ரமாவோட லவ் ஸ்டோரி மட்டும் சொல்லியிருக்க மாட்டாங்கங்க, நாடகம் நடிக்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றதை பற்றியும் சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நாடகம் நடித்தவங்கள வச்சு புதுசாக ஸ்டேஜ் ஷோ பண்ணாங்கல்ல, அந்த ஐடியா ரொம்ப நல்லா இருந்தது. இதே மாதிரி வேற ஒரு கதையில் மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் என்னோட கதையை பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் நன்றி.